கார் ஓட்டுறாரு, பைக் ஓட்டுறாரு, என்னென்னோ பண்ணுறார், ரேம்பில் நடக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஏன் பக்கத்தில் இருக்கிற வேங்க வயலுக்கு போல? கரூருக்கு ராத்திரியோட ராத்திரியாக ஓடினார், தூக்கவே முடியலன்ட்டு. ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு போகல. இவ்வளோ நாள் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, எதிர்கட்சியாக இருந்திருக்கீங்க. ஒன்று ஆளுங்கட்சியாக இருப்பீங்க, இல்லைன்னா எதிர்கட்சியாக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் பிரச்சனைகளை போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறோன்னு போகிறீங்களா? உங்களுக்கும் தாவேக்கா அந்த அரசியல் கட்சி புதுசாக தொடங்கியிருக்கு. ரொம்ப பெரிய வருமானம் உள்ள ஒரு துறையை நல்லா அதில் உச்சியில் இருக்கும்போது, மார்க்கெட்டில் பெரிய ஸ்டாராக இருக்கும்போது விட்டு வராரு. அவரை மாதிரி சூப்பர் ஸ்டாராக இருந்த 2 பேர் என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். உடல்நிலை சரியில்லைன்னு ஒதுக்கிட்டு படங்கள் நடிச்சுட்டே இருக்கார். அதுக்கு அடுத்தது புரியுதுங்களா? இன்னொருத்தர் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தவனும் போய் உட்காந்துட்டார். அவர் மக்கள் சேவை முடிஞ்சது. ஆனால் ஒரு இளைஞர் 51 வயசில் வராருன்னு சொன்னால் பரவாயில்லையா? அவர் நோக்கம் நல்லா இருக்க. அவர் என்ன செய்வார், அவரால் செய்ய முடியுமா? ஊழல்னா என்ன? ஊழல்னா வருமானத்தை மறைக்கிறது ஊழல் இல்லை, வருமானத்தை குறைச்சி சொல்கிறது ஊழல் இல்லை. அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற 145 கோடி பேரும் ஊழல்வாதிகள் தான். அவர் இந்த வருமானம் எந்து தான் சொல்லி அதுக்கு கட்டியும் கட்டிட்டாரு. கட்டின பிறகு அபராதம் போடுறாங்க. வரி கட்டிய பிறகு அந்த அபராதத்தை உரிய காலத்தில் போடலை. நான் அதுக்கு வரி கட்டின பிறகு போட்டிருக்கீங்க 1.5 கோடி, இது சரியில்லை அப்படின்னு தான் அவர் கோர்ட்டுக்கு போனார். வரி கட்டியாச்சு. இதுக்கெல்லாம் பாஜகலேருந்து பொறுப்புகள்லாம் திறந்துட்டாரு. அதாவது அவரோட அப்பாவுடைய உடல்நிலையை காட்டி திறந்துட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவரை தூக்கிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அவரெல்லாம் விஜய் சேர்த்துக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தூய்மையான சக்தி, தூய சக்தி இப்படின்னு சொல்கிற விஜய் அண்ணாமலை மாதிரி ஆட்கள்லாம் சேர்த்தாருன்னா ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய சலசலப்பு உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். விஜய் அவர்களுடைய அதாவது எப்படி சொல்ல, அவங்களோட கட்சியிலிருந்தும் கூட ஒரு குழு அமைச்சு அவங்க தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம், அதாவது இந்த குறைகள் கேட்கக்கூடிய அதுல அந்த தேர்தல் வாக்குறுதி டாக்டர் அருண்ராஜ் தலைமையில் அந்த குழு இருக்காது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு சின்ன குழந்தைங்க, அது இப்போ தான் அரசியல் களத்தில் கால் எடுத்து வச்சு 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு முழுசாக. இன்னும் ஒரு தேர்தலை சந்திக்கலை. இன்னும் அவங்களுக்கு எல்லா கட்டமைப்பும், வட்டம், மாவட்டம், கிராமம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸ் கிடையாது. ஸோ அவங்க போய் மக்களை சந்தித்து மக்கள் கோரிக்கை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நியாயம் இருக்குது. ஆனால் திமுக போகிறாங்களே, அதுக்குள்ள என்னங்க நியாயம் இருக்குது? இவ்வளோ நாள் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, எதிர்கட்சியாக இருந்திருக்கீங்க. ஒன்று ஆளுங்கட்சியாக இருப்பீங்க, இல்லைன்னா எதிர்கட்சியாக இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் பிரச்சனைகளை போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறோன்னு போகிறீங்களா? உங்களுக்கும் தாவேக்கா அந்த அரசியல் கட்சி புதுசாக தொடங்கியிருக்கு. அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பொதுவான இப்போ நான் சொன்ன மாதிரி தெரியும் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு. ஆனால் பர்டிகுலராக வத்தலகுண்டில் என்ன பிரச்சனை, மானாமதுரையில் என்ன பிரச்சனை, தாராபுரத்தில் என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க கேடர்லாம் மக்கள் இயக்கம், ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்க, அரசியலில் ஒன்றும் பெரிய அனுபவஸ்தர்கள் இல்லை. அப்போ அவங்க போகிறத கூட நான் நியாயப்படுத்துருவேன். ரைட்டு, ஓகே, ஏதோ அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்கன்னலாம். ஆனால் உங்களை என்ன சொல்கிறது? நீங்கள் ஏன் போகிறீங்க? நீங்கள் சும்மா உங்கள் ஆள் ஒரு ஆள் கேட்டாலும் அந்த ஊரில் என்னப்பா பிரச்சனை சொல்லிட்டு போவேன்னா, இதெல்லாமே ஒரு ட்ராமா தான். மக்கள்கிட்ட போயிட்டு நாங்கள் உங்களுக்காக நிற்கிறோம், உங்கள் பிரச்சனையை நாங்கள் எடுக்கிறோம். வேங்கை வயலுக்கு போய் கேட்க வேண்டியது தானே ஸ்டாலின். இது வரைக்கும் வேங்கை வயல் பக்கமே போகலையே அவர். ஏன் போகல? கார் ஓட்டுறாரு, பைக் ஓட்டுறாரு, என்னென்னோ பண்ணுறார், ரேம்பில் நடக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஏன் பக்கத்தில் இருக்கிற வேங்கை வயலுக்கு போகல? கரூருக்கு ராத்திரியோட ராத்திரியாக ஓடினார், தூக்கவே முடியலன்ட்டு. ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு போகல. எல்லாம் செலக்டிவாங்க. நான் வெறுத்து போய் சொல்கிறேன். திமுக, அதிமுக 2 கட்சிகளும் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு பாழ்படுத்தணுமோ,
கெடுக்கணுமோ சீரழிக்கணுமோ அவ்வளோ பண்ணிட்டாங்க. போதும், எனஃப் இஸ் எனஃப். புதுசாக யாராவது வரட்டும். அதில் தான் நான் விஜயை வந்து ஒரு புதிய நம்பிக்கையாக, புதிய வாய்ப்பாக பார்க்குறேன். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. அது கூட என்ன எவ்வளோ பேர் இருக்காங்க, சீமான் இருக்கிறாரு, வேறு யாராவது ஆட்சியில் இல்லாத கட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் இவரையே நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, ரொம்ப பெரிய வருமானம் உள்ள ஒரு துறையை நல்லா அதில் உச்சியில் இருக்கும்போது, மார்க்கெட்டில் பெரிய ஸ்டாராக இருக்கும்போது விட்டு வராரு. அவரை மாதிரி சூப்பர் ஸ்டாராக இருந்த 2 பேர் என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். உடல்நிலை சரியில்லைன்னு ஒதுக்கிட்டு படங்கள் நடிச்சிட்டே இருக்காரு. அதுக்கு அடுத்தது புரியுதுங்களா? இன்னொருத்தர் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தவனும் போய் உக்காந்துட்டார். அவர் மக்கள் சேவை முடிஞ்சது. ஆனால் ஒரு இளைஞர் 51 வயசில் வராருன்னு சொன்னால் பரவாயில்லையா? அவர் நோக்கம் நல்லா இருக்க. அவர் என்ன செய்வார், அவரால் செய்ய முடியுமா அப்படின்றதெல்லாம் நான் இப்போ உறுதி கொடுக்கல. ஆனால் அவர் நோக்கம் எனக்கு தெளிவாக இருக்குது. அவர் எந்த ஊழலுக்கும் ஆட்படுத்தலை. பாருங்கள், இந்த எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் எப்படி முதலமைச்சராக இருந்தார், தமிழ்நாடு எப்படி அவர்கிட்டருந்து தப்பிச்சுதுன்னு நான் ரொம்ப வியந்து பார்க்குறேன். இந்த 1.5 கோடி அபராதம் போட்டாங்களாம் இன்கம் டேக்ஸு. அதனால் அவர் ஏமாற்றிட்டாராம். ஊழல்னா என்னன்னே இந்த ஆளுக்கு தெரியலைங்க. ஊழல்னா என்ன? ஊழல்னா வருமானத்தை மறைக்கிறது ஊழல் இல்லை, வருமானத்தை குறைச்சி சொல்கிறது ஊழல் இல்லை. அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற 145 கோடி பேரும் ஊழல்வாதிகள் தான். எவனுமே வருமானத்தை, சொந்த கார் இல்லைன்றாங்க சோனியா காந்தி. முதலமைச்சர் கேளுங்க, அவர் என்ன தேர்தலில் அவர் அஃபிடவிட் போட்டிருக்காரு ஸ்டாலின். உதயநிதி பாவம் பரம ஏழை, ஆனால் அவர் ஃபுல்லாக இன்ப நிதி 100 கோடிக்கு படம் எடுப்பார். அவருக்கு எப்படி சொத்து வந்தது? ஊழல்னா அரசாங்க பொறுப்பில் இருந்துட்டு, அரசாங்க பதவியில் இருந்துட்டு கொள்ளை அடிக்கிறது, மக்களை வஞ்சிக்கிறது. இது தெரியாமல் பழனிசாமி அபராதம் போட்டாங்க. என்ன அபராதம் போட்டாங்க? அவர் இந்த வருமானம் என்று தான் சொல்லி அதுக்கு கட்டிட்டாரு. கட்டின பிறகு அபராதம் போடுறாங்க. வரி கட்டிய பிறகு அந்த அபராதத்தை உரிய காலத்தில் போடலை. நான் அதுக்கு வரி கட்டின பிறகு போட்டிருக்கீங்க 1.5 கோடி, இது சரியில்லை அப்படின்னு தான் அவர் கோர்ட்டுக்கு போனார். வரி கட்டியாச்சு, இதுக்கெல்லாம் அந்த காலத்துக்குள்ளே போடணும். எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த விதியை மீறி இருக்குது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போனார். இதில் என்ன தப்பு இருக்குது? உங்களா மாதிரி கொடநாடு கொலை வழக்கு A1 A2ன்னு இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ எடப்பாடி பழனிசாமி பிதற்றுகிறார். அதாவது அவருக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, 2வது இல்லை 3வதுக்கு தான் நம்ம போவோம் போல இருக்க. டிஸ்டன்ட் தேர்டு. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரம்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆன் அன் ஆவரேஜ் இன்னைக்கு 25% மேலே பப்ளிக் சப்போர்ட் இருக்குது. கட்டிங் அக்ராஸ் ஆல் கேஸ்ட், ஆல் ஏஜ். இளைஞர்கள் ரசிகர்கள்லாம் கிடையாது, பெண்கள்லாம் கம்ப்ளீட்டாக. சென்னையில் ஒரு பர்டிகுலர்ஸ் வந்தது, 16 தொகுதிகளிலும் தாவேகா தான் முன்னிலையில் இருக்குது. இப்போ தாவேகாவில் இருக்கிறவங்களுக்குள்ள இப்போ பிரச்சனை, எல்லாரும் மெட்ராஸில் வந்து வாங்கலாம் சீட்டுன்னு தலைமையில் இருக்கிறவங்க. விஜய் கூட விருகம்பாக்கத்தில் தான் போட்டியிட போகிறாரு, பலமாக பேசுகிறாங்க. அப்போது இங்கெல்லாம் 30-40க்கு வந்துட்டாராம் சென்னையிலலாம். இட் இஸ் இன்க்ரீஸிங் டே பை டே. அதனால் வைத்தறிச்சலில் எடப்பாடி பழனிசாமி திமுகவை திட்டுறதுக்கு பதிலாக தாவேகாவை திட்டிகிட்டு இருக்காரு. அவர் எப்படி ஊழலற்ற ஆட்சி கொடுப்பாருன்னு. கொடுங்க, ஆட்சியை கொடுங்க, அவர் காட்டுவார். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகலேருந்து பொறுப்புகள்லாம் திறந்துட்டாரு. அதாவது அவங்களோட அப்பாவுடைய உடல்நிலையை காட்டி திறந்துட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவரை தூக்கிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். சரி, ஆனால் அவர் வந்து இப்போ தொடர்ச்சியாக தாவேக்கால இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் விஜய் அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காருங்கிற மாதிரியான தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்குது. அவர் வருவாரா, இணைவாரா, இணைஞ்சாருன்னா அந்த இணைப்பு எப்படி பார்க்குறீங்க? அவரெல்லாம் விஜய் சேர்த்துக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பதவி பித்தர். எந்த பொறுப்பு, அரசாங்க பொறுப்பிலும் பதவியிலும் அவர் எம்எல்ஏவாக இருந்ததில்லை, எம்பியாக இருந்ததில்லை. ஒரு மக்கள் அவரை எதுக்குமே தேர்ந்தெடுத்ததில்லை. மக்களால் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்ட ஒருவர். ஆனால் அவர் வந்து இந்த பீரியடில் பல 1000 கோடி சேர்த்துருக்காரு. அதாவது அது வந்து சொத்து குவிப்பு தான். அது எப்படி வந்தது? மனைவி பேரில், மைத்துனர் பேரில் இவ்வளோ சொத்து, இது மாதிரி சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட்
பாஜக தலைமைக்கு பாஜகவினர் அளித்து தான் அமித்ஷா அவரை தூக்கிட்டார். அப்கோர்ஸ் எடப்பாடி பேரில் அதை கணக்கில் எழுதிட்டார். அண்ணாமலையை பாஜக வந்து பதவியிலிருந்து எடுத்ததுக்கும் ஒதுக்கி வைத்திருப்பதற்கும் முக்கியமாக காரணமே அவர் கட்சிக்கு தெரியாமல் சொத்தெல்லாம் சேர்த்துட்டாருன்னு. அப்போ தூய்மையான ஆட்சி, தூய்மையான சக்தி, தூய சக்தி இப்படின்னு சொல்கிற விஜய் அண்ணாமலை மாதிரி ஆட்கள்லாம் சேர்த்தாருன்னா அவருடைய அந்த தூய்மைக்கே கேள்விக்குறியாயிடுமே. இப்போ டிடிவி தினகரன் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகளை கொஞ்சம் வச்சிருக்காருன்னு வச்சிங்களேன். இப்போ அவர் கூவி கூவி பார்த்தாரு விஜய் தலைமையில் மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி வரும் அப்படி இப்படின்னு. விஜய் கண்டுக்கவே இல்லையே. ஃபார் சிம்பிள் ஃபேக்ட் என்னென்னா அவர் மேலே ஏராளமான கரப்ஷன் சார்ஜஸ் இருக்குது. லண்டன் ஹோட்டல் சொத்து குவிப்பு, அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கே லஞ்சம் கொடுத்தது இந்த இரட்டை இலை சின்னத்துக்கு வாங்கிறதுக்கு, இப்படி அவர் மேலே வந்து ஏகப்பட்ட கிரிமினல் குற்றங்கள், ஃபெரா வயலேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்டை வந்து மீறி இருக்காருன்னு. அப்போ இவங்க எல்லாம் அதிகாரத்தில் இருந்தும் இல்லாமலும் நிறைய சொத்தை குவிச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் இவங்கெல்லாம், ஓபிஎஸ் தினகரன்லாம். ஸோ அதை காப்பாற்றிக்கிட்டு தான் இப்போ மனோஜ் பாண்டியன்னு நம்ம அவர் பேர்னா இன்னொருத்தர் போனார் வைத்தியலிங்கம், இவங்கெல்லாம் 100 கோடி 200 கோடி 1000 கோடி அடித்து வச்சவங்க. அதான் டபார் டபார்னு ஜம்ப் ஆகுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை வந்து தாவேக்கால சேர்த்துக்க கூடாதுன்றது அவருக்கு தெரியும். உடனே செங்கோட்டையனை சேர்த்துக்கினாரேன்னுவாங்க. கூப்பா வந்திருக்காரு, செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவங்க மேலெல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்பட்டு குற்றவாளின்னு ஏதாவது கோர்ட்டில் ஏதாவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ சொல்லப்போனால் செங்கோட்டையன் பெரும் பணக்காரர் அந்த வட்டாரத்தில், கோபிச்செட்டிப்பாளையத்தில். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு 50 வருஷம் 9 முறைன்னு நினைக்கிறேன், 50 வருஷம் அரசியலில் இருந்திருக்காரு, 9 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, பல தடவை அமைச்சராக இருந்திருக்காரு, பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஆனால் அவர் மேலே பெருசாக வந்து ஊழல் குற்றச்சாட்டு அவர் வந்து தண்டிச்சிட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இது வரைக்கும் வந்ததே இல்லையே. ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது ஊழல் பண்ணிட்டார்னு சொல்லி நம்ம அவர் திமுக ஆட்சி வந்தவொன்னும் போட்டாங்க. அது ஒரு அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் போட்டாங்கன்றத அவர் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் அதை நிறுத்தி விட்டார். அதுக்கு மேலே அவர் மேலே ஒன்றும் இல்லை. அதனால் சும்மா மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு எடப்பாடிக்கு வந்து பயம் அதிகமாகிடுச்சுங்க. ரெண்டாவதும் இல்லாமல் போனால் கட்சி பதவியை பிடிங்கிடுவாங்களே. இப்போ 10 தோல்வி பழனிசாமி, 11வது தோல்வி பழனிசாமின்னா போதுமாடா அதிமுக பொதுச் செயலாளரை விட்டு இறங்குன்னு சொல்கிறதுக்கு ரெடியாக பல பேர் காத்துட்ருக்காங்க. அதனால் அவருக்கு விஜய் மேலே, ஆனால் விஜய் வரணும்னு நினச்சாரு. விஜய் வந்தால் ஷூர் விக்ட்ரின்றது அவருக்கு தெரியும். ஆனால் விஜய் வந்து எப்படிங்க, அவர் எதுக்காக வந்திருக்கிறாரு? இவரை எடப்பாடி மாதிரி ஆட்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த சாதாரண புரிதல் அறிவு கூட இல்லாமல் விஜய் வருவார், நம்மளை முதலமைச்சர் ஆக்குவார்னு கனவுல மிதக்கிறாங்களே. இதெல்லாம் வந்து எப்படி சரியாக இருக்க முடியும்? அரங்கத்திற்கு வந்திருந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி சார்.